நடுக்கடலில் திக் 17 இந்தியர்களுடன் சென்ற கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு, கதறும் இந்திய மாலுமிகள். ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலில் 17 இந்திய மாலுமிகளுடன் சென்ற கப்பல் மீது ஈரான் கடலோர காவல்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மாலுமிகள் செல்லும் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தும் சம்பவம் தொடரும் நிலையில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி இப்போது ஒரு போர்க்களமாகவே மாறியிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே நேரடியாக தாக்குதல்கள் இல்லை என்றாலும் இன்னுமே ஹார்முஸில் அமைதி திரும்பவில்லை. அங்கு பதற்றமான ஒரு சூழல் தொடர்ந்து வருகிறது. அங்கு செல்லும் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. கடந்த சனிக்கிழமை டோகா நாட்டு கொடியுடன் சென்ற கைரன் என்ற கெமிக்கல் டேங்கர் கப்பல்களை வழிமறித்து ஈரான் கடலோர காவல்படை எச்சரிக்கை விடுத்து துப்பாக்கியால் சுட்டுள்ளது. இந்த கப்பலில் 17 இந்திய மாலுமிகள் பணியாற்றி வருகின்றனர். இது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் இயக்குனர் மன்தீப் சிங் ரந்தவா கூறுகையில், ஓமனின் ஷினாஸ் துறைமுக பகுதிக்கு அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளது. கப்பலில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று தெரிவித்தார். கடந்த சில நாட்களாகவே இந்த பகுதியில் இந்திய மாலுமிகள் உள்ள கப்பல்கள் குறிவைக்கப்படுவது அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி இந்திய கொடியுடன் சென்ற சார்மட் ஹெரால்ட் மற்றும் ஜாக் அர்னவ் ஆகிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதேபோல கடந்த வாரம் ஈரான் புரட்சிகர காவல் படையினரால் 3 வெளிநாட்டு கப்பல்கள் தாக்கப்பட்டன. இதில் யுபேரியா மற்றும் எபினோன்டாஸ் ஆகிய கப்பல்களில் மொத்தம் 22 இந்தியர்கள் இருந்தனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுமே இந்த பகுதியில் மாறி மாறி கடல் வழி முற்றுகையில் ஈடுபட்டுள்ளன. ஈரான் துறைமுகத்துக்கு செல்லும் கப்பல்களை அமெரிக்கா தடுப்பதும், அதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் தொடர்புடைய அல்லது அந்த பாதையில் வரும் பிற கப்பல்களை ஈரான் சிறைப்பிடிப்பதும் தொடர்கிறது. இதுவே அங்கு நிலைமை மோசமாக மாறியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி என்பது உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போக்குவரத்தில் 1/5 பங்கை கையாளும் ஒரு முக்கியமான பகுதி. பிப்ரவரி 28 முதல் தொடங்கி நடைபெறும் இந்த போரினால் ஆயிரக்கணக்கான மாலுமிகளுடன் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிலேயே முடங்கி கிடக்கின்றன. இந்தியாவின் தூதரக முயற்சியினால் இதுவரை 10 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளன. இருப்பினும் இன்னும் 14 இந்திய கப்பல்கள் அங்கேயே சிக்கியுள்ளன. அவற்றை மீட்க மத்திய அரசு ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி திறந்திருக்கிறது அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அதை ஈரான் மூடுவதும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கிடையே பெரும் குழப்பத்தை அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.